நிறைய தம்பிங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு மரக்கன்று நட்டு வச்சு போயிருங்க, எவன் தண்ணி ஊற்றுவான்னு கேட்குறீங்க. அந்த தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், இப்போ கவனிங்க. நாம் செடி வைக்கிறது நம்முடைய பொறுப்பு. ஆக அந்த செடியை வளர்த்து ஆக்கி மரம் ஆக்குறது ஆண்டவனுடைய செல்வி. ஸோ அந்த பெரியவர் வந்து ஆண்டவன் சொன்னார், நான் வந்து இயற்கைன்னு சொல்லுவேன். இயற்கையிட்ட கொடுத்துடலாம், இயற்கையை நல்லா பார்த்துக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக கூட வீட்டில் வந்து லக்ஷ்மி தருன்னு சொல்லிட்டு ஒரு 28 விதைகளை வந்து வளர்க்க ஆரம்பிச்சேன். நான் அப்போ கூட அப்டேட் போட்டுருந்தேன். அந்த 28 விதைகளில் வந்து 5 விதைகள் தான் மரமாக மாறிச்சு. ஸோ இயற்கையை முடிவு பண்ணிடுச்சு, 5 மட்டும் வளரட்டும், மீதி இருக்கிறதெல்லாம் 23 வந்து விதைகள் வந்து பூச்சிகளுக்கு உணவாக மாறட்டும், உரமாக மாறட்டும் இயற்கை முடிவு பண்ணியிருக்கு. எல்லாமே ஒரே பக்கத்து கவரில் வச்சு ஒரே இடத்துல ஒரே ஷேடில் வச்சு வளர்த்து தான். ஏன் அதெல்லாம் வளரல? ஸோ இயற்கை முடிவு பண்ணுறது தான் எந்தெந்த இது வளரும், எது வளரக்கூடாதுன்னு. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய செடிகள் காமிப்பேன். இதெல்லாம் வந்து யாருமே பராமரிக்கப்படாத அப்படி இயற்கையாக வளர்ந்த செடிகள் தான். அதுக்கு யார் தண்ணி ஊற்றுறா? இயற்கை தான் வளர்க்குது, சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், நிஜங்களில் பயணமும் தொடங்குது பார். நீ புறப்பட்டு வா, சரிகம சரித்திரம் படுத்திடவா.